தமிழகத்தினுடைய வெற்றி கழகத்தினுடைய பாசறை கூட்டத்திற்கு அனுமதி அளித்து 3 மாதங்களிலே தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வரக்கூடிய நம் அன்பு தலைவர் தளபதி அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் குறைந்த நேரத்திலே நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளருடைய விருப்பத்தை ஏற்று அனுமதி வழங்கிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அறுவை அண்ணன் குஷி ஆனந்த் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காவிரியில் கரையெல்லாம் இன்றைக்கு செங்கல் குவிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் தமிழகத்துடைய மக்களுக்கெல்லாம் உணவளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே மண்டலம் நம் காவிரி டெல்டா மண்டலம். இந்த மண்டலத்திற்கு என்னோடு பணிபுரிவதற்காக தேர்தல் பணிகளை கண்காணிப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர் எஸ்.சி. சுந்தர் அவர்களே, அருமை சகோதரர் லூர்து ஹென்றி டேனியல் அவர்களே, மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் பிரிவு. அருமை சகோதரர் திருச்சி மண்டல ஒருங்கிணைப்பாளர் ஆரோக்கியசாமி அவர்களே, என் அன்புக்குரிய என் அன்பு சகோதரி மரியாதைக்குரிய திருமதி சந்திரா அவர்களே, என்னுடைய இனிய சகோதரி திருமதி பிச்சரத்தினம் கரிகாலன் அவர்களே, எனக்கு முன்னாலே வரவேற்பை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய மருங்காபுரி தங்கம் கதிரவன் அவர்களே, மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்று சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு தம்பிமார்களே திரு ரவிசங்கர் அவர்களே, அன்பு தம்பி விக்னேஷ் அவர்களே, அருமை தம்பி அருள் அவர்களே, இறுதியாக நன்றி உரை வழங்க இருக்கக்கூடிய அருமை தம்பி ஜெகன்மோகன் அவர்களே, உறுதிமொழி வாசித்து அனைவருடைய உள்ளத்தில் விடைபெற்றிருக்கக்கூடிய அனிஷா மகாலட்சுமி அவர்களே, தமிழகத்தினுடைய வெற்றி கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளிலே இருக்கக்கூடிய அன்பு தம்பிமார்களே, கேப்டனின் நண்பர்களே, தளபதியினுடைய நம்பிகளே, வேர் கொண்டு கண்ணை குத்தினாலும் இவை படக்காத தமிழகத்துடைய இன்றைக்கு நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். எந்த தருணத்திலே கூடியிருக்கிறோம் தெரியுமா? சங்க இலக்கிய காலத்திலே இருந்து போருக்கு போவதற்கு முன்னாலே வீரர்களை திரட்டி வைத்து அவர்களை ஒருமுறைப்படுத்தி யுத்தத்திலே வெற்றி காணக்கூடிய வியூகத்தை சொல்லி அவர்களுக்கு வாசனைகளிலே பழக்கப்படுத்தக்கூடிய வகையிலே இன்றைக்கு தமிழகத்தினுடைய வெற்றி கழகம் இங்கே வெற்றி கழகமா? எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருந்தது. பாரதாசன் ஒரு பாடலை சொல்லுவான், இப்படை நோக்கி எப்படை வெல்லும் என்று சொல்லுவான்.
அந்த இப்படை எதுவென்று இப்பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன். அதுதான் தமிழகத்தினுடைய வெற்றி கழகம் என்பதை அன்றே பாரதிதாசன் சொல்லுகிறான். இப்படை நோக்கில் எப்படை வெல்லும். இன்றைக்கு தேர்தல் பணியிலே கூட்டணிகள் அவைகளெல்லாம் கல்லை எடுத்து வீசினாலே பறந்து போகும் காக்கை கூட்டம் அது அந்த கூட்டணி. ஆனால் இந்த இயக்கம் கார்மேகம் கொண்டு தமிழகத்தின் மண்ணை மக்களை குடியில் வைப்பதற்கு கூடியிருக்கக்கூடிய மலை கூட்டம். இந்த மலை கூட்டத்திற்கு இன்றைக்கு மலைக்கோட்டை மாநகரத்திற்கு வந்திருக்கிறீர்கள். சில பேருக்கு என்னிடத்திலே சில சந்தேகங்களை கேட்பதற்கு தைரியம் கிடையாது. ஆனால் அவர்களெல்லாம் பிறர் கூடமாக என்னிடத்திலே கேட்டார்கள், உங்களுடைய அரசியல் வயது 50 வயது இருக்குமே, நீங்கள் எப்படி தளபதியை ஏற்றுக்கொண்டீர்கள், அவரை எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள் வசைபாடி கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களுக்கெல்லாம் ஒன்றை சொல்லுவேன், ஒரு நிகழ்ச்சியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தளபதி அவர்களை முதலாக நான் சந்தித்தேன். நீண்ட நேரம் தமிழகத்தினுடைய அரசியல் பிற்காலத்தில் வரக்கூடிய நிகழ்வுகள் எப்படி இருக்கிறது, முற்காலத்திலே எப்படி இருந்தது என்பதை பற்றியெல்லாம் பேசி எல்லாம் முடித்துவிட்டு நான் அவரிடத்தில் கேட்டேன், உங்களை தலைவர் என்று அழைப்பதா நான் அல்லது தளபதி என்று அழைப்பதா என்று கேட்டேன். அவர் ஒன்றை சொன்னார்கள், என்ன தெரியுமா, என்னை தம்பி என்று அந்த ஒற்றை சொல்லினால் கட்டுண்டு கிருஷ்ணன் அண்ணாவை நான் அண்ணா என்று அழைத்திருக்கிறேன், பார்த்ததில்லை. புரட்சி தலைவரை தலைவர் என்று அழைத்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். மரியாதைக்குரிய கடப்பா ஜெயலலிதாவை அம்மாவென்று அழைத்திருக்கிறேன். ஆனால் ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்திக்கு சொந்தக்காரர் தளபதி என்னை தம்பி என்று இந்த இயக்கத்தை ஆட்சி கட்டிலே அமர வைப்பது ஒன்றுதான் என்னுடைய நோக்கம். 9 தொகுதிகளிலும் விளையாடி பார்ப்போம். இங்கே இடத்திலே இருப்பவர்கள் இளைஞர்கள். வேறு எந்த இயக்கத்தில் இருந்த கூட்டத்தை எவராலும் காண இயலாது. இந்தியாவுடைய புத்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமை தியாகி ஒருவர் விவேகானந்தர் சொன்னார், 100 இளைஞர்களை என்னுடைய நாட்டிலே தாருங்கள், இந்த நாட்டை ஒழுங்குபடுத்தி தருகிறேன் என்று சொன்னார். இங்கே 100 1000 50,000 1 லட்சமா பல லட்சம் இளைஞர்களும் இளைஞர்களும் இந்த கூட்டத்திலே இந்த இயக்கத்திலே இருக்கிறார்கள் சொன்னால் இந்த நாட்டை நம்ம சரி செய்துவிட முடியும் என்ற நம்பிக்கை தளபதி அவர்களுக்கு இருக்கிறது. போகுமிடமெல்லாம் கூட்டம் கூடுகிறது, பார்த்து பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். எப்படி தெரியுமா, தளபதி அவர்கள் நடந்து சென்றால் பேரணி, நின்றால் மாநாடு. இந்த இடத்திலே சிலரை காண முடியும். புத்தருடைய அன்பை நான் ஒரு இடத்திலே கண்டேன். புரட்சி தலைவர் இந்தியாவுடைய கனிவை கண்டேன். 5 நிமிஷம் கொண்ட தளபதி அவர்களை ஜெயலலிதா பார்க்கிறேன். தளபதி அவர்கள் ஏதோருடைய பேசுகின்ற பொழுது ஒன்றை குறிப்பிட்டு சொன்னார்கள், எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. நான் கண்ட தலைவர்களிலே நல்லாட்சி செய்தவர் யார் தெரியுமா, காமராஜர் அவர்கள். வடக்கே தலை வைத்து படுத்தால் தன்னுடைய பாதங்கள் கன்னியாகுமரியிலும்
வலது கரமும் இடது கரமும் வங்கக்கடலையும் அரபிக்கடலையும் தொட்டு விளையாடக்கூடிய ஒரு ஆசான் அரசியல் மன்னன் தமிழகத்திலே இருந்து வரைந்திருக்கிறார்கள் சொன்னார். அவர்தான் கர்மவீரர் காமராஜர் அவர்கள். அவருடைய வழிகாட்டியை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கூடிய இயக்கம் தமிழக வெற்றிக் கழகம். சீரிய சிந்தனையின் பெருந்துணை, யாருக்கும் என்றைக்கும் அஞ்சாது விளங்கிய அரை நூற்றாண்டுகால தலைவர் தந்தை பெரியாரை தன்னுடைய வழிகாட்டியாக கொண்ட இயக்கம் நம்முடைய தமிழக வெற்றிக் கழகம். புதுமையை புகுத்திய வேலுநாச்சியாரை கொண்டவர் இயக்கம் இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகம். தாய் அஞ்சலன் அவர்களை ஏற்றுக்கொண்ட இயக்கம் நம்முடைய தமிழக வெற்றிக் கழகம். ஆனால் இந்த நேரத்திலே இன்றோடு நான் நினைக்கிறேன், இஸ்லாமிய பெருமக்கள் மதினாவிலிருந்து மெக்காவுக்கு போவார்கள் என்று சொன்னால் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தோழர்கள் நாம் செல்ல வேண்டிய மெக்கா என்று சொன்னால் கரூர். எதற்காக 41 பேர் தன்னுடைய இந்துவரை வாய்த்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த தலைவனை பார்ப்பதற்காக வந்த கூட்டத்தை சதி நடந்தது என்பதை பகிரங்கமாக சொல்லுகிறேன். நிகழ்ச்சி நடந்தது கரூரிலே, வழக்கு பதிவு செய்யப்பட்டது கரூரிலே, ஆனால் விசாரணை டெல்லியிலே. எந்த ஐபிசியிலே சிஆர்பிசியிலே இருக்கிறது எண்ணி பார்க்க வேண்டாமா? மத்திய அரசிலே இருக்கக்கூடிய சிபிஐ உடைய துணை அலுவலகம் கரூரிலே இருக்கிறது. அங்கே அழைத்து நம்முடைய தோழர், நம்முடைய தலைவர் தியாகியை, தளபதியை விசாரித்திருக்க வேண்டும். அதுதான் சட்டம் காட்டுகின்ற வழி. என்ன நினைக்கிறார்கள்? நான் ஒரு கணம் எண்ணி பார்க்கிறேன். தமிழகத்திலே அவர் அழைத்தால் பாதுகாப்பாக கொடுக்கவே முடியாது என்ற அரசாங்கத்தால் என்பதற்காகத்தான் டெல்லியிலே அழைத்திருக்கிறார்கள். எத்தனை சோதனைகள்! படம் வெளியிடக்கூடாது, மக்களை சந்திக்க போனால் உனக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. இன்னும் சொல்லுகிறேன், நாம் ஆடம்பரமாக இந்த மண்டபத்திலே அமர்ந்திருப்பது பெருமை அல்ல. திருச்சியிலே எந்த மண்டபம் நம்முடைய செயற்குழுவிற்கு, நம்முடைய நிர்வாகி கூட்டத்திற்கு அனுமதி தர மாட்டேங்கிறார்கள். ஆனால் இந்த மண்டபத்து நண்பர்களுக்கு, டாக்டர்களுக்கு ஒரு நன்றியை சொல்லுவேன். நான் பருகவே அரசியல் கட்சிக்கு இந்த மண்டபத்தை என்று கொடுத்தார்களே, அந்த உள்ளவர்களுக்கு சொல்லுகிறேன். முதலாக இந்த மண்டபத்தில் வரலாறு முதல் அரசியல் கூட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே படித்தவர்கள் இருக்கிறீர்கள், பண்பாளர்கள் இருக்கிறீர்கள். நான் அதிக புள்ளி விவரங்களை உங்களை தருவதற்கு நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. சென்ற 10 நாட்களுக்கு முன்னாலே தமிழக சட்டப்பேரவையிலே துணை மானிய கோரிக்கை ஒன்றை வருவாய்த்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய தங்கம் தென்னரசு அவர்கள் படித்தார்கள். அந்த வரவு செலவு திட்ட அறிக்கையிலே ஒன்றை அவர் சொன்னார்கள். நம்மை பொறுத்த மட்டிலே, தமிழக மக்களின் பண்பாட்டை பொறுத்த மட்டிலே, கணவன் வெளியே போய் பொருளை ஈட்டி வந்து மனைவிடத்திலே கொடுப்பார்கள். அந்த மனைவி பிரித்து பக்குவமாக எல்லா செலவுகளையும் செய்வார்கள். இதுதான் தமிழகம் கண்ட வரலாறு. அதன்படி ஒரு அரசாங்கம் இருக்கிறது என்று சொன்னால், அந்த அரசாங்கம் மக்களிடத்திலிருந்து பெறப்பட்ட வரியை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்று அவர் கணக்கு போடுவார்கள். அதுபோல நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள் தன்னுடைய நிதிநிலை அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். சுருக்கமாக சொல்லுவதே, ஒரு வருடத்திற்கு தமிழக அரசிற்கு மக்கள் வரிப்படமாக தருவது, வரவு வருவது 3,48,696 கோடி. ஆனால் செலவிட இருப்பது 3,93,9
271 கோடி. ஆக வரவு 3,48,000, செலவு 3,93,000 கோடி. துண்டு விடுகிறது பட்ஜெட்டிலே 48,000 கோடி துண்டு. 48,000 கோடியை எப்படி நீங்கள் ஈடுகட்ட போகிறீர்கள் என்பதை சொல்லி இருக்க வேண்டும். இது யார் கட்டிருக்க வேண்டும்? எதிர்கட்சி கட்டிருக்க வேண்டும். தமிழ்நாட்டுடைய விதி, எதிர்கட்சி எவர் வந்தாலும் வெளிநடப்பு செய்வதால் வாடிக்கை கட்டிருக்க வேண்டாமா? வரவு 8 செலவு 10. ஒரு பாட்டை கண்ணதாசன் பாடி இருக்கிறார். ஆக இந்த வரவு செலவு திட்டத்திலே இவ்வளவு பற்றாக்குறை இருக்கிறது, இது எதிலே ஈடுகட்ட போகிறீர்கள் என்று கேட்டிருக்க வேண்டும். அதை விடுத்து ஒரு எதிர்கட்சி எடப்பாடி புலம்பு கொண்டடைகிறாரே, அவர் கேட்டிருக்க வேண்டாமா? கேட்கவில்லை. நான் அவர்களை பார்த்து கேட்கிறேன், ஒரு குடும்ப தலைவிக்கு 50,000 10,000 கொடுப்பேன் என்று சொல்லுகிறாரே, நீ இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருந்து இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக அமர்ந்திருக்கிறீர்கள். எப்படி நம்முடைய மொத்த வருவாய் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய மொத்த கடன் 11 லட்சம் கோடி தமிழக அரசுக்கு கடன் வைத்திருக்கிறது. அதுவும் வரவு செலவு திட்டத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அன்பு தாய்மார்களே, நாளைக்கு நமக்கு ஒரு பிள்ளை பிறந்தாலும் அந்த பிள்ளையின் தலையிலே 37 லட்சம் கடன் இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய நிதிநிலை அப்படி இருக்கிறது. ஊதாரி செலவுகள், இந்த செலவுகளை குறைப்பதற்கு மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன செய்தாரா? இன்றைக்கு பத்திரிகை நண்பர்களே, ஊடகத்தாளர்களே, உங்களை கேட்கிறேன், இந்த வரவு செலவு திட்டத்தை வைத்துக் கொண்டு எங்களோடு வாதிடுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் எவராவது தயாரா? அல்லது எதிர்கட்சியிலே இருக்கக்கூடிய பாஜக கூட்டணியிலே இருக்கக்கூடியவர்கள் எங்களோடு ஒரே மேடையிலே வாதிட தயாரா? வருவீர்களா? நாங்கள் பார்க்கிறோம். வாருங்கள், ஒரு கையில் அழைக்கிறோம். அழைப்பது யாரும் அல்ல, 3 வயது குழந்தை தமிழகத்துடைய வெற்றிக்கழகம் அழைக்கிறது. யாரை அழைக்கிறது? 75 ஆண்டு காலம் ஆண்ட வளர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அழைக்கிறது. பொன்விழா கண்ட அதிமுக அழைக்கிறது. ஆக உங்களுடைய நோக்கம் இலவசம் என்ற பெயராலே தமிழர்களை திருவோணி என்ற செய்திருக்கிறார்கள். நீங்கள் மக்களுக்கு இலவசம் கொடுப்பது நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, வரவேற்கிறோம். அதற்கு வழியை காட்டுங்கள், எதிரே இருந்து கொடுக்க போகிறீர்கள் சொல்லுகிறார். நாங்கள் 7,000 8,000 கொடுத்திருக்கிறோம் என்று கொடுத்திருக்கிறீர்கள். தொடர்ந்து கொடுப்பதற்கு உங்கள் இடத்திலே வழி இருக்கிறதா? ஒரு உதாரணத்தை கொண்டே சொல்லுகிறேன். இதே கருணாநிதி அவர்கள், ஸ்டாலினுடைய தந்தையார் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்கள், ஏழை பிள்ளைகளுக்கு இலவசமாக சத்துணவு திட்டத்தை நான் கொண்டு வருகிறேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது கருணாநிதி அவர்கள் சொன்னார்கள், சட்டமன்றத்திலே சொன்னார்கள், பதிவிடப்பட்டிருக்கிறது. அதில் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நிதியே ஒதுக்காமல் இருந்த இந்த திட்டத்திற்கு எப்படி நீங்கள் சத்துணவு போட முடியும் என்று கேட்டார்கள். அப்பொழுது எம்ஜிஆர் அவர் சொன்னார்கள், பிச்சை எடுத்தாவது இந்த திட்டத்தை நிறைவேற்றி தருவேன் என்று சொன்னார்கள். ஓராண்டு காலம் பிச்சை எடுப்பதை போல வசதி படைத்தவரிடத்திலே பணத்தை பெற்று அந்த திட்டத்தை நிறைவேற்றினார்கள். அது வந்து ஒரு நல்லாட்சிக்கு சான்று. அதைத்தானே நம்முடைய தளபதி அவர்கள் சொல்லுகிறார்கள், சிறந்த ஆட்சி காமராஜர் ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி என்று. உங்களால் இதற்கு வழிகாண முடியுமா? பெண்கள் இலவசமா பஸ்ஸில் போகணும், திமுக கரண்ட்
நம்மாடு நீங்க யோசனை பாருங்க. இந்த டீசல் என்ன அரபு நாடா தமிழ்நாடு? கேணில தண்ணி ஊத்துங்க. டீசலுக்கு எங்கெங்க போவ? அந்த டிரைவருக்கு சம்பளத்துக்கு எங்கென்னா போவ? கண்டக்டருக்கு எங்கென்னா போவ? மெக்கானிக் எங்கென்னா போவ? நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போக்குவரத்து கழகத்தினுடைய மொத்த இடங்களெல்லாம் நேஷனல் பேங்கிலே அடகு வைக்கப்பட்டிருக்கிறது. பத்திரிகைக்கார நண்பர்களே, நீங்கள் போடுங்கள், இல்லாத கேளுங்கள் அவர்களை. எவ்வளவு டிரான்ஸ்போர்ட் ப்ராப்பர்ட்டியை வந்து அடகு வச்சு இன்றைக்கு பஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆக இந்த நிலையிலே உன்னுடைய வருவாய் இருக்கிறது, வரவு திட்டங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த திட்டத்தை அறிவித்துக் கொண்டிருப்பது லட்சம் கோடிகளே. இருக்குதே நம்மகிட்ட 11 லட்சம் கோடி கடை, இதை 13 ஆக்கிட்டு போயிடுவாங்க. மகிழ்ச்சியா நாடு கஷ்டப்படுது, ஏழை எளியவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்ட இந்த கஷ்டத்தை நாங்களே ஏற்றுக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக மந்திரிகள், அதிமுக மந்திரி, முன்னாள் அமைச்சர்களுடைய சொத்தை மட்டும் கொடுத்துருங்க, சொத்தை மட்டும் கொடுத்துருங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய கடனை அடைச்சிடுவோம். அழகா சொன்னாரு, 2 மந்திரி நாளுடைய இருந்து அஞ்சாவது யாரும் பாரியாப்பா. ஆக அந்த அளவிற்கு இன்றைக்கு நாடு போய்கொண்டிருக்கிறது. இதை எதிர்த்துத்தான் நம்முடைய தளபதி இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த இயக்கம் நடத்துவதற்கும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலே தன்னுடைய திரைப்படத்தை பூர்த்தி செய்துவிட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார். இனி நான் அரசியல் தான் இருப்பேன், மக்களோடாக இருப்பேன் என்று சினிமாக்களுக்கு விடை கொடுத்து வந்துவிட்ட நம்முடைய தலைவர் விடை மட்டுமல்ல, வரக்கூடிய பணத்தையும் கிடைத்த பணத்தையும் பூர்த்தி எழுதிவிட்டு வந்திருக்கிறார். யாருக்காக வந்திருக்கிறார்? இங்கே இருக்கக்கூடிய துப்படுத்தும் வேலை செய்வதற்காக, உழைப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவரை நம்மிடத்திலே இன்றைக்கு ஏற்றிருக்கிறோம். இந்த தளபதியை பார்த்து நீ வீட்டிலே இருக்கிறாய், வெளியே வர வேண்டும் என்று இருக்கிறார்கள். நான் அவர்கள் சொல்லுகிறேன், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வெளியே வருவதற்கு அவர் தயார், அனுமதி கொடுப்பதற்கு நீங்கள் அனுமதி கொடுத்து பாருங்கள். அதை விட்டு அனுமதியே இல்லை என்று மறுக்கக்கூடிய கூட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர்களும் ஆண்டு கொண்டிருப்பவர்களும் மாண்டவர்களையும் இந்த மண்ணை விட்டு நீக்கிவிட்டு இளைஞர் பட்டாளத்தை கொண்டு ஆட்சியை நடத்துவதற்கு ஒரு நல்லவர் வல்லவர் திறமை ஒரு திறமத்தில் வந்திருக்கிறார். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு வீட்டுக்கு 3 ஓட்டு என்போம். 4 பேர் கொண்ட குடும்பத்திலே 3 ஓட்டு எங்களுக்கு. நிச்சயத்தை வேணா ஆளுக்கு ஆஃபாக ஷேர் பண்ணிக்கணும். அந்த ஆஃபர் கொண்டு வந்தவர்களே நாளைக்கு பார்த்தோம். இல்ல, இந்த நாட்டுடைய மக்கள் திருத்தப்பட வேண்டும், ஏழையுடைய கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் என்ற உணர்வு இருக்குமே என்று சொன்னால், இந்த மக்கள் மீது உங்களுக்கு நல்ல எண்ணம் இருக்கும் என்று சொன்னால், டாஸ்மார்க்கை மூடுவதற்கு திமுகவே தயாரா? சாராய காசை கொண்டு நீ இன்றைக்கு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்? கொள்ளை இல்லாத நாள் ஒரு நாளை நீங்கள் காட்டுங்கள். காவல்துறை வீட்டுக்குள்ளே புகுந்து வெட்டி கொலை செய்யப்படக்கூடிய அவலநிலத்தை சட்ட ஒழுங்கு இன்றைக்கு நாட்டிலே இருக்கிறது. இது திருத்தப்பட வேண்டாமா? கொள்ளையடிப்பு தடுக்கப்பட வேண்டும்.
சிலர் சொல்லுகிறார்கள் ஊழலை பற்றி இவர் பேசலாம். அன்பர்களே, என்னை பற்றி நான் உங்களிடத்தில் பேசியாக வேண்டும். என்ன தெரியுமா? எந்த திமுக, அதிமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், எத்தனை இயக்கங்கள் திமுக கூட்டணியிலே இருக்கிறதோ, எவனாவது ஒருவன் பல் மீது நாக்கை போட்டு பூப்பா கிருஷ்ணன் மீது வழக்கு இருக்கிறது, ஏதாவது ஒரு வழக்கை யாரை பார்த்து அப்புறம் என் மாப்பிள்ளை செக்ஸ்ன்னு பேரு பத்திரிகை எழுதுறாங்க. அதெல்லாம் எனக்கும் புரியல. செக்ஸ்ன்னு ஒரு சில பத்திரிகைகள் எழுதுகிறாங்க. அவன் கேஸ நடத்தி ஜெயிச்சு வந்து உட்கார்ந்துட்டாரியா. அதை விட இன்னொன்று நம்முடைய தளபதிக்கு ஒன்று சொல்றாங்க. வருமான வரித்துறை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விதிப்பார்கள். அந்த வரி விதிக்கின்ற பொழுது ரெண்டு பிரச்சனை. அதாவது சட்ட சம்பந்தமான நிகழ்ச்சியா அல்லது இயற்கையான இதா என்று பார்ப்பார்கள். வரி போடுவது அவர்கள் வேலை. சட்டத்திலே சொல்லுவதற்கு வருமான வரித்துறை இருக்கிறது. அந்த வழக்கை நடத்துவதற்கின்ற உரிமை வரி செலுத்துவோருக்கு உண்டு. இது எப்படியா லஞ்சமாகும்? அது என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியலன்னா புரியுற மாதிரி சொல்றேன். எம்ஜிஆரை பார்த்து கருணாநிதி ஒன்று சொன்னாரு, பல்கேரியா கப்பல்னாரு. அவர் எம்ஜிஆர் சிரிச்சுக்கிட்டே துண்டை போட்டு சொன்னாரு, எங்கப்பா அந்த கப்பல் ஓவர்ல நிற்கிறான்னாரு. வாங்காத கப்பலுக்கு வாங்கியதாக கணக்கு காட்டி பேசிய கருணாநிதி பிள்ளைதான் இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. இவர்கள் சொல்லுகிறார்கள், என் மேல போட்ட வரி தப்பு, யாரும் கோர்ட்ல போறாங்க, இதுக்கு மேல அப்பீல் இருக்குது, இதுக்கு மேல போர்டு இருக்குது, போய் எங்களுடைய குறையை நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். உங்களுக்கு ஏயா காண்டு? இந்த இயக்கம் தூய்மையான இயக்கம். ஏன்னா எங்களெல்லாம் நாளைக்கு வரப்போகிறார்கள், இளைஞர்கள் இருக்கிறார்கள். இந்த இளைஞர்களுக்காக நான் உங்களை சொல்லுகிறேன், முதலிலே உங்களை நீங்கள் யார் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஒரு அப்பழுக்கற்ற தொண்டனுக்கு நீங்கள் தொண்டராக இருக்கிறீர்கள், ஐயாவுக்கு ஐயனாக இருக்கிறீர்கள். நாம் எதையும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஒரு நல்ல நேரத்திலே தான் நாம் அவரெல்லாம் செயல்படுத்த கூடியிருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். ஏனென்று சொன்னால் இஸ்லாமிய மக்கள் நோன்பு இருக்கிற நாளிலே இந்த செயல்களை கிறிஸ்தவ பெருமக்கள் புனித வெள்ளியை நோக்கி நோன்பு கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே கொண்டிருக்கிறோம். பங்குனி உத்தரத்திற்கு பாடுபடுவதற்கு இந்துக்கள் தயாராக கொண்டிருக்கிறார்களே, இந்த புனித நம்முடைய இந்த கூட்டம் வெற்றியை தவிர வேறொன்று இருக்கிறார். நான் ஒரு இடத்திலே கேட்பதெல்லாம் ஒற்றுமை என்ற ஒரே ஒரு ஒற்றை சொல்லிலே கட்டுண்டு இந்த தேர்தலை சந்தித்தாக வேண்டும். நம்முடைய மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டதை போல 9 சட்டமன்றங்களும் திருச்சியிலே உள்ளடக்கிய 9ஐயும் வெற்றி வாகை சூழ வேண்டும். அதை சூழ்வதற்கு நீங்கள் உழைக்க வேண்டும். உங்களுக்கு இதுவே அல்லாவும் கிடையாது, கிறிஸ்தவரும் கிடையாது, முருகனும் கிடையாது, அப்பை சுப்பனும் கிடையாது. ஒரே ஒரு ஒற்றை தலைவர் உங்கள் முன்னாலே தளபதி விஜய் இருக்கிறார். இந்த உணர்வோடு பணியாற்றுங்கள். தம்பி விக்னேஷ் அவர் சொன்ன போல ஒன்று சொன்னாரு, அது போல அருமை தம்பி சொன்னாரு, மகாபாரதத்தை குறிப்பிட்டு மகாபாரதத்திலே பாண்டவர் 5வராக இருந்தாலும் ஒருவன் மட்டுமே வெற்றிக்கு மேலே வெற்றி 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 என்று குவித்துக் கொண்டிருந்தவன் அர்ஜுனன். அவனுக்கு விஜயத்துறை அந்த அர்ஜுனனை அமர வைத்து கிருஷ்ணன் தேரோட்டிய வரலாறு மகாபாரதத்திலே இருக்கிறது.
நிச்சயமாக இந்த தேரை நான் ஓட்டுவேன். சாண்டிப்பதாக விஜய் இருப்பார். எவர் தலைவராக இருந்தாலும் சரி, அவர் வடக்கே இருந்து மந்தாண்டி மலைவாண்டி தமிழகத்திற்கு வந்தாலும் சரி, அவர்களை வென்றுவதற்கு இன்றைக்கு நம்முடைய விஜய் தயார். எங்களுக்கு கூட்டணியை பற்றி கவலையே இல்லை. ஏனால் அவருடைய கூட்டணி மக்கள் கூட்டணி. உங்களை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கெல்லாம் அந்த உணர்வு தான் வருகிறது. இப்படிப்பட்ட நேரத்திலேதான் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். பாண்டவர்களிடத்திலே பாண்டவர்கள் 5 பயிற்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் துரோணாச்சாரியா. அந்த துரோணாச்சாரியை சொல்லுகிறார், தம்பி பாண்டவனை பார்த்து, தர்மா உனக்கு எதிரே என்ன தெரிகிறது என்று கேட்கிறார். எனக்கு அங்கே இருக்கக்கூடிய மரம் தெரிகிறது. பீமனை கேட்கிறார், மரத்திலே இருக்கக்கூடிய கிளை தெரிகிறது. துரியோதனை பார்த்து கேட்கிறான், கிளையிலே இலைகள் தெரிகிறது சொன்னான். அர்ஜுனனை பார்த்து விஜயனை பார்த்து அவர் கேட்கிறார், உனக்கு என்ன தெரிகிறது விஜய் என்று கேட்கிறார். அவர் சொன்னார், அங்கே ஒரு பறவையினுடைய கண் மட்டுமே எனக்கு தெரிகிறது என்று சொன்னார். பறவை என்று சொன்னார். அதைத்தான் இன்றைக்கு கொடுக்கிறேன். 60 நாளைக்கு நாமளும் நோன்பு இருப்போம். 2 மாதங்களுக்கு கிடைப்போம். நாம் எண்ணத்தில் செய்ய வேண்டும் பார்ப்பதெல்லாம் வெற்றி 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 கழகத்தின் வெற்றி வெற்றி தவறு எதுவுமே இருக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து வாழுவோம், பிறரோடு சேர்ந்திருப்போம், ஏழைகளுக்கு தோல் கொடுப்போம். அந்த நிலையிலே இந்த இயக்கத்தை நாம் வழிநடத்துவோம். வெற்றி நமக்கு வரும் வரும் வெல்லும் வெல்லும் வெல்லும். இன்றைக்கு இந்த பாசன கூட்டத்திலே கிரேக்க நாட்டுடைய வரலாற்றை ஒன்று சொல்லி முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். என்ன தெரியுமா என்று சொன்னால், உலகம் போற்றும் மாவீரன் அலெக்சாண்டர் தன்னுடைய படைகளை ஐரோப்பா முழுக்க போன இடங்களெல்லாம் வெற்றி வெற்றி கொடி நாட்டி வருகிறான். அப்படி நாட்டி வருகின்ற பொழுது ஜெர்மானிய நகரத்திலே ஒரு நகரத்தோடு போரிட்டுக் கொண்டிருக்கிறான். மலையின் உச்சியிலே நின்று கொண்டு அலெக்சாண்டர் பார்த்து கொண்டிருக்கிறார் வெற்றி எப்படி இருக்கிறது என்று. அப்படி பார்க்கின்ற பொழுது அவருடைய கண்ணுக்கு முன்னாலே தெரிவதெல்லாம் ஒரே புகை மண்டலங்கள், குதிரையின் காலடி ஒளிம்பு, காலடி குழம்பருடைய ஒளிகள் சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. வீரனுடைய அளவை சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சட்டங்களெல்லாம் கேட்டு கேட்டு நின்று கொண்டிருக்கிறான் அலெக்சாண்டர். அப்படிப்பட்ட அவனிடத்திலே அவனுடைய நோக்கமெல்லாம் வெற்றி பெற்று விட்டோமா, வெற்றி அடைந்து விட்டோமா, வெற்றி அடைந்து விட்டோமா என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய விஜய் அவர்கள் பார்த்துக் கொண்டிருப்பதை போல கண்டிப்பாக உழைத்து வெற்றியை தேடி தந்திருக்கிறார்களே என்பதற்காக வெற்றியை நோக்கி அவர் நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த மாவீரன் அலெக்சாண்டர் காவல் முடியிலே ஒரு சின்ன ஒளி, ஒரு குதிரை சத்தத்தினுடைய காலடி குழம்பு சவுண்ட் கேட்குது. சின்ன சின்ன சவுண்ட், கொஞ்சம் கொஞ்சம் அந்த குழம்புகளுடைய ஓசை கேட்கிறது. அவன் காதலியை வாங்கி கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுடைய கண் முழுக்க யுத்தத்தை நோக்கியே பார்த்துக் கொண்டிருக்கிறான். குதிரைகளுடைய காலோடைய சத்தம் சற்று கூடுதலாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. அப்பொழுது கூட அவர் திரும்பி பார்க்கவே இல்லை. அவர் யுத்தகலத்தையே பார்த்துக் கொண்டிருந்தார். அப்படி யுத்தகலத்தை பார்த்துக் கொண்டிருந்த நேரத்திலே அவர் காதிலே இன்னொரு சொல் ஒலிக்கிறது. உலகத்தை ஆண்டவா மனிதரே வென்றுவிட்டோம் என்ற செய்தி கிடைக்கிறது. திரும்பி பார்க்கிறார் அலெக்சாண்டர். குதிரையிலே வந்த அந்த மாவீரன் மடிந்து கிடக்கிறான் கீழே. ஆக வெற்றி செய்தியை மன்னனுக்கு சொல்வதற்காக உயிரையே பிடித்துக் கொண்டு வந்த வரலாறு கிரேக்க நாட்டிலே இருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தினுடைய வரலாற்றிலே உங்களுக்கு இருக்க வேண்டியதெல்லாம் தமிழகத்தை வென்றாகிவிட்டது வெற்றி கழகம் என்ற செய்தியை நீங்கள் அந்த இடத்திலே சொல்ல வேண்டும்.
அதற்கு நீங்கள் உழைக்க வேண்டும். அந்த உழைப்பு உண்மையான உழைப்பாக இருக்க வேண்டும். எத்துணை தோழர்கள் நாம் ஒதுக்கி இருந்தாலும் எல்லோரும் அரவணைத்து செல்ல வேண்டும். ஒரு சிறு இடங்களிலே கூட ஒரு சின்ன சலசலப்புக்கு இடமளிக்காமல் உங்கள் நோக்கம் வெற்றியை நோக்கியே சென்று கொண்டிருக்க வேண்டும். தம்பி, உனக்கு இருப்பது 2 கை, முருகனுக்கு இருப்பது 12 கை. ஆனால் வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு தமிழகத்திலே இருப்பது 5 கோடி கரங்கள் இருக்கிறது. 2 கோடி ஓட்டு, ஒவ்வொருத்தருக்கு 2 கை, 5 கோடி கரங்களை காப்பாற்றுவதற்கு ஏந்துவதற்கு இருக்கிறது. எனவே நீங்கள் வெற்றியை நோக்கி பாடுபடுங்கள், வெற்றிக்காக உடையுங்கள். 60 நாட்கள் நாம் உண்ணா நோன்பு இருப்போம். வெற்றி என்ற செய்தியை தவிர வேறு எந்த செய்தியும் நம்முடைய அருமை தலைவர் தளபதி விஜய் இடத்திலே சேர்க்க வேண்டும் என்ற உணர்வோடு நீங்கள் பாடுபட வேண்டும். பணம் கொடுப்பார்கள், மக்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். அந்த பணத்துக்கு பின்னாலே நம்முடைய தலைவர்களுடைய முகம் இருப்பதனாலே தான் பணம் கொடுக்கிறார். வெற்றி கழகத்தை நிறுத்த முடியாத நிலை என அறிந்த பின்னருடன் பொருள் தருவார்கள், பொங்கல் பரிசு தருவார்கள், பாத்திரங்கள் தருவார்கள். தமிழ் திருச்சி மாவட்டத்திலேயே நம்முடைய மந்திரியில ஒரு மந்திரி தான் அதிகார மந்திரி இருந்தாரு. நல்லா மந்திரியாக 30 வருஷம் ஆச்சு. எப்ப இந்த 1989 மந்திரியா இருக்காங்க இல்லையா? இப்பதான் உங்களுக்கு பொங்கல் தெரியுதா? இதுக்கு முன்னால பொங்கலே பார்த்தது இல்லையா? ஏன் அப்போ தொகுதியில பரிசு பொருளை கொடுக்க கூடாதா? போட்டி போட்டு தருகிறார்கள். ஏன் தருகிறார்கள்? தோல்வி அடைந்து விடுவோம் என்ற பயத்தால் தருகிறார்கள். தோல்வி பயத்தால் தருகிறார்கள். எப்படி இந்த தோல்வி வருகிறது சொன்னால், வெற்றி கழகம் இன்றைக்கு வீடு கொண்டே இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்காக அவர்கள் இன்றைக்கு பரிசு பொருட்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய ஒன்றிய செயலாளர், அணி செயலாளர் எல்லாம் இருக்கிறீர்கள். அவர்களுடைய அணியை நீங்கள் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி நடத்த வேண்டும் என்ற நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இந்த குரூப்ல இருந்து டெலிட் பண்ற வேலையை மட்டும் இப்ப கொஞ்ச நாளைக்கு ஒத்தி வைங்க. கொஞ்ச நாளைக்கு 60 நாளைக்கு பிடிச்சவன் பிடிச்சாத கூட்டி விடுற வேலையை விட்டுருங்க. அதை நான் செஞ்சா நீங்க செஞ்சு அவன் செஞ்சு கீழே போகுது. எல்லோரும் வேண்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்களில் அனைவருக்கும் தான் ஒற்றுமையாக இந்த பாடுபட வேண்டும். இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் தாயா ஒரு புலவர், அதுவும் அம்மா மாதிரி ஒரு பொம்பளை புலவர் சொல்லியிருக்கேன் ஐயா, ஒவ்வொருத்தருக்கு என்ன கடமை இருக்குன்னு. இன்று புறந்தறுதல் தாயின் கடன். ஒரு தாய்மை அடைந்த பெண்ணுக்கு எது உரிமை தெரியுமா? தான் ஒரு பிள்ளையை பெற்று இந்த நாட்டுக்கு தருவதுதான் இன்று புறம் தருதல் தாயின் கடன். அவனை சான்றோன் ஆக்குதல் தந்தையின் கடன். அவனை நல்லவனா வேற எந்த இயக்கத்துக்கு போகாம கிட்ட போய் நல்ல தொழில், நல்ல நட்பு, நல்ல பாசம் என்று சொல்லிக் கொடுப்பது தந்தையினுடைய வேலை. நம்முடைய கர்மாக்கள் என்று சொல்லுவார்கள். வேல் வடித்து கொள்ளக்கடை என்று சொல்லுவார்கள். நன்னடையை நங்கள் நாடாடு கடன் என்று சொன்னார்கள். ஒரு ராஜாவானவர் நல்ல நடையை மக்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு வழங்க வேண்டும். எந்த அப்பாவும் தன்னுடைய பிள்ளையை பார்த்து தம்பி குஞ்சாமியே இல்லை எந்த அம்மாவா சொல்லுவாங்களா? ஆக ஒரு அரசன் செய்யக்கூடாத தொழில் மது, போதை, இந்த ரெண்டையும் செய்யக்கூடாது என்று பெண் பார்ப்பவர் பொன்முடி சொல்லுகிறார். அதே பொன்முடி அவருக்கு உங்கள்கிட்ட இருந்தாயா பொம்பளை கேள்விப்பட்டான். கெட்டு புத்தி வந்த கேள்வி கெட்டு மதி இல்லை.
இதைத்தானே உங்கள் ஆட்சி இன்றைக்கு தமிழக மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. எனவே அவனுடைய கடமை என்ன தெரியுமா? களிறு எரிந்து பெயர்த்தல் காளைக்கு கிணறு என்று சொல்லுவான். களிறு என்ன? யானை. ஒரு கொடி இருக்குது. ஒரு கொடி அரசியல் கட்சிகள் ஒன்று கொடியை இன்றைக்கு அறிமுகம் செய்வார்கள், பறக்க விடுவார்கள். ஆனால் எப்படித்தான் இந்த விஜய் நம்முடைய தளபதிக்கு இப்படி ஒரு நினைப்பு வந்தது எனக்கு புரியவில்லை. இரட்டை கழிவுகள் பிடிகிற கொடிகளை இரண்டு யானையும் பிடிகிற வாழை சூடிய மாவட்டம் விஜய் என்பதை தன்னுடைய கொடியிலே காட்டியிருக்கிறார். பாண்டியனாக இருந்தால் பணம்பூ வைப்பான், சேரராக இருந்தால் குறிச்சி பூ வைப்பான், சோழராக இருந்தால் அந்த பகுதியில் புங்கம்பூ வைப்பான். வெற்றி பெற்றவன் அடையாளம் தான் வாகை. என்றைக்கு இந்த வாகை இந்த நாட்டிலே கொடியிலே பறக்கிறதோ இந்த கொடி வெற்றி கொடி. இந்த கொடியை வீழ்த்துவதற்கு எந்த கொடியும் கிடையாது. இந்த ஒரு முறை நமக்கு கஷ்டம் இருக்கிறது. நம்மிடத்தில் வேட்பாளர்கள் டீ வாங்கி கொடுப்பதற்கு கூட வகையில்லாமல் இருப்பார்கள், வகையில்லாமல் இருப்பார்கள். ஆனால் நமக்கு வேட்பாளர் யார் என்று முக்கியமல்ல, யார் வேட்பாளரை அறிவிக்க போகிறார் என்பது நமக்கு முக்கியமல்ல. அவர் யாரை அறிவித்தாரோ அவர் அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர். ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு நீ அளிக்கக்கூடிய வாக்கு வெற்றி, விஜய் அவர்களுக்கு அளிக்கக்கூடிய வெற்றி. அவர்களை முதலமைச்சராக அமர்த்துவதற்கு இங்கே நம்முடைய தோழர்கள் போக வேண்டும் என்று இருக்க வேண்டும். இன்னும் நன்றாக சொல்லுங்கள், ஏழை எளிய மக்களை இன்னலை துடைப்பதற்காக வந்திருக்கிறார் விஜய் என்று சொல்லுங்கள். எதற்கு ஆசைப்படாத உண்மை உள்ளத்தோடு வருகிறார்கள் சொல்லுங்கள். நாங்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம். இடத்திலே இருப்பதெல்லாம் ஏழை பங்காளி, எந்த பங்குடைய நாம் தருவதற்கு தயாராக இல்லை. ஆனால் ஒன்றை செய்வதற்கு நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். லஞ்ச லாபத்தை இந்த மண்ணிலே இருந்து வேரோடு வேறொரு மண்ணோடு பெயர்த்து செல்வதற்கு வந்திருக்கிறார் என்பதை சொல்லுங்கள். மக்களுடைய வாக்கு விளைவிக்க உற்சாகம் வாக்கு. உயிர் என்பது ஒரு முறைதான் பிறக்கும், அது போவது ஒரு முறைதான் என்பதை போல எந்த தேர்தலை எங்களுக்கு வாக்களியுங்கள். என்னத்தை கண்டீர்கள்? இலைக்கு வாக்கு போட்டு என்னத்தை கண்டீர்கள்? இலையிலே வென்றவனும் நான் தான் என்பதையும் சொல்லிக் கொடுக்கிறேன். அன்றைக்கு புரட்சித் தலைவருடைய தலைமையிலே வென்றது அவர்கள் இல்லாத. எனவேதான் அவரை தன்னை மேற்கோளாக சொல்லுகிறார். எம்ஜிஆருடைய ஆட்சி சிறந்தது, கர்மவீர காமராஜருடைய ஆட்சி சிறந்தது, இவர்களை என்னுடைய வழிகாட்டியாக எடுத்துக்கொள்கிறேன் என்று தைரியம் இருக்கிறதா? கேடுகட்ட கூட்டணியில் அதிமுக நான் சொல்லித்தான் ஆகணும். வரலாறு என்னன்னு தெரியாதாலும் கம்பை எங்க வந்தாலும் கம்ப பரத ஊர்ல போய் இருந்து பெரிய பாரிய சேர்க்கிறார சொன்ன தமிழ் பூதாரி மேதாவி. இன்றைக்கு அந்த கட்சியில இந்த பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் தமிழ்நாட்டிலே சொல்லுகிறார், நீங்கள் எல்லாம் வருங்காலத்திலே அமைச்சராகிறீர்கள். யாரு? பிஜேபி. சொல்லுவது யார்? பிஜேபி தலைமை. கேட்டுக்கொண்டிருப்பது யார்? சூரனைகட்டை எடப்பாடி. சிந்தித்திருக்க வேண்டாமா? தனியாக ஆட்சி நடத்த சொல்ல அவன் மந்திரியாவா? என்ன திமிர் இருந்தால் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டு அமைச்சராக சொன்னார். நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட வந்திருக்கோம். வரலாறு தெரியாது எடப்பாடிக்கு. 1980 ஒரு நிகழ்ச்சி, நீங்களும் வரலாற்றை குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள். அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி, எம்ஜிஆர் தனித்து இருக்கிறார். நம்மை போல எந்த கூட்டணி யாரும் வேண்டாம் என்று இருக்கிறார். அந்த நேரத்திலே காங்கிரசுக்கு 109 சீட்டு, திமுக 109 சீட்டு. இந்த 2 பேரும் கூட்டணியில் வந்திருக்கிறார்கள்.
அப்பொழுது சுப்பிரமணியன் என்ற தலைவர் காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ்நாட்டு தலைவர் சுப்பிரமணியன் ஊசுன்னு சொல்லுவாங்க. அவர் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார், என்ன நம்ம 2 பேர் ஜெயிச்சா நம்மள யாராம் முதலமைச்சர்? இதாயா கேட்டாரு. யார் முதலமைச்சர் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். இப்ப அதிமுக எடப்பாடியை கேட்பதுன்னா மந்திரி சபை நியமிக்க போறியா இல்ல பாரதிய ஜனதாவுக்கு வழிவிட போறியா? தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உழைத்த உழைப்பு உண்மை என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சியை வேரோடு வேரடி மண்ணோடும் இங்கே நாம் அகற்றியாக வேண்டும். அது கால் மூன்றிருந்த பொழுதே காலை தூக்கி அழித்துவிட வேண்டும். போருங்கள், உங்களுடைய அனைத்து சாஸ்திரங்களை வடக்கே வைத்துக் கொள்ளுங்கள். எங்களிடத்திலே மதம் இல்லை, இனமில்லை, ஒரே மொழியிலே நாங்கள் கட்டுண்டு கிடக்கிறோம். தமிழர் 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 என்ற உணர்விலே இருக்கிறோம். இந்த தமிழகத்துடைய வெற்றி கழகத்திலே இருக்கிறார்கள் என்ற நினைப்போடு நீங்கள் அரசியல் நடத்துங்கள் என்று நான் நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். உங்களிடத்திலே மீண்டும் மீண்டும் கேட்பதெல்லாம் வெற்றி செய்தியை தவிர வேறு எந்த செய்தியும் அதற்கு உரையுங்கள், ஒன்றுபடுங்கள். காவிரி டெல்டாவிலே எனக்கு பொறுப்பேற்கக்கூடிய 31 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாம் கொண்டு வர விஜய்க்கு முன்னாலே நல்ல கூட்டத்தை கூட்டியிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழக, வட்டக்கழக, ஒன்றிய கழக, கிளைக்கழக அனைத்து செயலாளர்களுக்கும், அன்பு தாய்மார்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் என் உடமான நன்றியை சொல்லுகிறேன். வீழ்வது நாமாக இருந்தாலும் வெற்றி தமிழக வெற்றி கழகத்திற்கே இந்த விளக்கத்தோடு சொல்லுவோம். இந்த ஹஜ்ஜப்பூரில் புறப்பட்ட போது இது ஹஜ்ஜப்பூர், இது செல்வப்பூர் என்ற ஆவணங்களை இருக்க வேண்டும். அதற்காக உடையுங்கள் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.